ஹாய் மக்களே வணக்கம். யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவை உங்களால் உடனுக்குடன் பார்க்க முடியும். பிக் பாஸ் சீசன் 9ல் அரோரா சின்லர் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அவங்க துஷார். ஸோ இவங்க 2 பேரும் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் உள்ள என்டர் ஆனாங்க. பிக் பாஸ் உள்ள வரதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா துஷார் வந்து ஒன்லி மாடலிங் பண்ணியிருந்தாரு. ஸோ அரோரா சின்லர் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஃபெமிலியராக இருந்தாங்க. கிட்டத்தட்ட 950 பெய்ட் சப்ஸ்கிரைபர் வச்சுருந்தாங்க. ஸோ சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே அவங்க ஓரளவுக்கு ஃபெமிலியராக தான் இருந்தாங்க வரதுக்கு முன்னாடி. உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு 50 நாள் எதுவுமே பண்ணலைங்க. ஃபஸ்ட்டு ஒரு 3-4 நாளில் பார்த்தீங்கன்னா இவங்க 2 பேரும் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டாங்க. ஸோ இவங்க லவ் பண்ணுறாங்களா இல்லை ஃப்ரெண்டான்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்தில் வந்து துஷார் வெளில போயிட்ட அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்வதி, கமருதீன் இவங்க கூட ட்ரையாங்கிள் லவ்வில் வந்தாங்க. அதுக்கப்புறம் சொல்லிட்டாங்க, இல்லை நான் எனக்கு ஒருத்தர் தான் பிடிக்குன்ற மாதிரி அவங்க நான் லவ் பண்ணுறன்ற மாதிரி சொன்னாங்க. மறைமுகமாக சொன்னாங்க துஷார் லவ் பண்ணுறேன்னு. ஸோ அதுக்கப்புறம் நிறைய கான்ட்ரவர்சி போச்சு. அவங்க ஃபஸ்ட்டு ஒரு 50 நாள் எதுவுமே பண்ணலை. அவங்க வந்து வேலையே செய்ய மாட்டாங்க. இந்த சீசன் ஃபுல்லாக வேலை செய்யாதவங்களே அவங்க தான் சொல்லிட்டு அவங்க மேலே ஏகப்பட்ட அலிகேஷன் இருந்தது. அதுக்கு வந்து அவங்க ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க, எனக்கு வந்து ஸ்கின் அலர்ஜி. ஸோ என்னால் வந்து பாத்திரம் வாஷ் பண்ண முடியாது. ஸோ இதை பண்ண முடியாத மாதிரி சொன்னாங்க. பட் ஓகே, இது சீசன்லாம் முடிஞ்சு வெளில வந்த அப்புறம் பார்த்தீங்கன்னா துஷாரை லவ் பண்ணுறீங்களா இல்லையான்னு கேட்கும்போது ஃப்ரெண்டுன்னு சொல்கிறாங்க. சிரிச்சுட்டு தான் சொல்லுவாங்க. அதையும் வந்து அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. துஷாரை கேட்டது என்னோட ஃப்ரெண்டுன்னாங்க. பட் இவங்க ஃப்ரெண்டு என்னதான் ஃப்ரெண்டாக இருந்தாலும் 2 பேரும் பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் நிறைய இடத்துக்கு 2 பேரும் ஒன்றா தான் போகிறாங்க. இவங்க அரோரா சொல்லியிருப்பாங்க, நான் ஏற்கனவே லவ் பண்ணேன். பட் இப்போ வந்து எனக்கு ஃப்ரெண்டு தான், எனக்கு லைஃப் லாங் ஃப்ரெண்டு தான்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் ஒரு லவ்வர் வந்து என்றைக்குமே வந்து ஒரு ஃப்ரெண்டாக ஆக முடியுமான்னு ஒரு கொஸ்டின் மார்க் தாங்க. ஏன்னா அந்த ஃபீல்டில் இருந்தவங்களுக்கு தெரியும். ஏன்னா எப்பவுமே வந்து ஒரு ஃப்ரெண்டு வந்து லவ்வர் ஆகிட்டா ஒன்றும் பிரச்சனை இருக்காது. பட் லவ்வர் வந்து ஃப்ரெண்ட் ஆகிறது ரொம்ப கஷ்டம். அது மனசு வந்து ரொம்ப வலிக்கும். நிறைய நீங்கள் நார்மலாக பண்ணால் கூட இவங்க லவ் பண்ணுற மாதிரி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு தோணும். பட் ஓகே, இது அவங்க பர்சனல், அது 2 பேருக்குள்ள ரிலேஷன்ஷிப். ஸோ நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, ஸோ அவங்கள பற்றி வீடியோ போடுங்கன்னு. ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இன்னமும் வந்து அந்த சப்ஸ்கிரிப்ஷன் வந்து கேன்சல் பண்ணாமல் தான் வச்சுருக்காங்க. கிட்டத்தட்ட 550 பேர் இன்னும் இருக்காங்க இன்னி டேட்டில். ஸோ ஆனால் இதுக்கப்புறம் ஜாயின் பண்ண முடியல. பட் ஏற்கனவே இருக்கிறவங்க வந்து அவங்களா கேன்சல் பண்ணிட்டு போகிறாங்க. இவங்களாம் எதுவும் கேன்சல் பண்ணலை இப்போ வரைக்கும் மக்களே. துஷார் கூட லவ் சக்ஸஸ் ஆகுதா இல்லை ஃப்ரெண்டாக கண்டினியூ பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் மக்களே. நன்றி.